கண்ணுக்கு தெரியாத இறைவனை நீங்க கையெடுத்து கும்பிடுறீங்களோ இல்லையோ, அந்த விவசாய தொழிலை யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க தான் கடவுள் என்ற வகையில உயர்திரு மிஸ்டர் ஐயா கார்த்திகேயன் ஐயாவை நம்ம கடவுளாக இந்த இடத்துல நம்ம கும்பிட்டு, அவருடைய அடுத்த தலைமுறை விவசாயத்தை நேசிக்கின்ற நம்முடைய ஜெயின் நாராயணனும் நம்முடைய சாரம் நம்ம பசுமை பூமி நிறுவனம் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வந்திருந்தாங்க. நம்ம ஜெயின் கூட அதுல ஒரு வீடியோ பதிவிட்டு இருக்காங்க. நம்ம சாரம் உண்மையிலே அவருடைய அந்த அறிவாற்றல் ஒரு டீப்பஸ்ட் நாலேஜ் அந்த வீடியோல இருந்துச்சு. அந்த வீடியோ கூட உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்றேன். இப்ப இந்த இடத்தினுடைய பேர் அட்ரஸா நம்ம ஐயாவே சொல்லுவாரு. ஐயா இந்த ஊரு பேர் அட்ரஸ் பண்ணப்பள்ளம்ங்கிற இடங்க, ஆலியார் பக்கத்துல இருக்கு. அறிவு திருக்கோயிலுக்கு பின்னாடி பக்கங்க இருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டம் வேதாத்திரி மகரிஷியுடைய ஐயாவுடைய அந்த டெம்பிள், அதாவது அறிவு திருக்கோயில் அது பக்கத்துல தான் சாருடைய ஃபார்ம் நடந்திருக்கு. நிமிர்ந்துருதா சார்? கொஞ்சம் தள்ளுங்க. இதுவும் புரூனிங். இத பசுமை பூமி தான் கண்டுபிடிச்சது. செதவக்கூடாது. எல்லாத்தையும் வெட்டுங்க, மேல வர வெட்டுங்க. சூரிய ஒளி கீழே வருமா? வரும். ஆட்டோமேட்டிக்கா பிளவரிக்க விட்டு பண்ணிவிடும். அப்ப நீங்க இந்த உப்பு, சாம்பல், வேப்ப புண்ணாக்கு போடும்போது 10 கிராம் அசப்போட்டிடா, பெருங்காயம் 10 கிராம் பெருங்காயம், அதுவும் சேர்த்து மட்டை எடுக்கல போட்டேன்னு சொன்னா புலவரிக்க உடனடி யூஸ் பண்ணிவிட்டு தூள் பால் பெருங்காயம் பெஸ்ட். இப்போ சூரிய ஒளி உள்ள வந்ததான் வேகமா வளராது. வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க செய்யணும். அது சாரி புரிஞ்சிச்சு இல்ல சார்? செலவு கம்மியா இருக்கணும், வருமானம் கூட இருக்கணும். அதுக்கு தான் பசுமை பூமி இன்னைக்கு நம்முடைய ஃபார்ம்ல கலாய்வு செய்யறோம். ஒரு தென்னை மரம் 250 to 300 காய்கள் காய்க்கணும்னு சொன்னா முதல் இடைவெளி முக்கியம். நமக்கு இடைவெளி கம்மி. அதுக்காக நீங்க மரங்களை அப்ரூவ் பண்றது, அதை எடுக்கிறதோ இல்ல வேற கண்டுகள் போடுறதோ கண்டிப்பா நீங்க தவிர்த்துருங்க. தென்னை மரத்தினுடைய கழிவுகளை நீங்க உரமா மாத்தணும். குப்பைசாணி காசு கொடுத்து வெளில வாங்க போக கூடாது. ஓலைகளை உரமா மாத்துறதுக்கு தான் கடவுள் ஒரு வருஷத்துக்கு 12 to 15 மட்டைகள், பாலைகள் நமக்கு இதுக்கு உரமா தான் இதை படைச்சிருக்கார தவிர இதை எரிக்கவோ இல்ல இத மாதிரி குவியலா போடுறதோ இது கண்டிப்பா உங்க தோட்டத்துல இருக்கக்கூடாது. மூணாவது, மரங்களை களை எடுக்கிறது, உப்பு, சாம்பல், பெருங்காயம் போடுறது, வாளிகளை வேலி ஓரமா தான் கட்டணும். பட்டை மரங்களை கண்டிப்பாக நீங்க தோட்டத்துல போக கூடாது. அத மாதிரிப்பட்ட இடங்கள்ல அதுல இந்த மாதிரி இருக்கிற இடத்துல தென்னங்கண்டுகளை போடுங்க. உங்களுடைய தோட்டம் இங்கிட்டு வர 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 இறக்கமா இருக்கு. அப்ப நீங்க தண்ணி அதிகமா எங்க பாய்க்கணும்னு சொன்னா மேல் பகுதிகளில் தண்ணி பிரீக்குவன்சியை கூட்டணும். அடுத்து என்ன செய்யணும்னு சொன்னா தென்னை மரத்தினுடைய தூருக்கு மண் அணைக்கணும். இந்த இலதலைகளை எல்லாம் வெட்டி இந்த மேல் மண்ணை நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய கிடங்க தென்னை மரத்துக்கு தூர்ல போடுறீங்க. அந்த தூர் மண்ணு, மேல் மண்ணு, வளமான மண்ணு, உயிரின பெருக்கத்தை தூக்கி வெளியில போடுறீங்க. அப்ப எப்படி தென்னை மரம் காய்க்கும்? மேல் மண்ணில் தானே மண்புழுக்கள் உயிரினம் இருக்கு. அப்ப மேல் மண்ணை எடுத்து தூருக்கு தலைகளோட அணைச்சிக்கிட்டு இதுல வட்டை பாத்தி எடுங்க. வட்டை பாத்தி எடுத்து வெளிமண்ணை எடுத்து வரப்ப கனமா கட்டுங்க. மேல் மண் இங்கதான் வரணும், ரொம்பவும் போக கூடாது, வேறு இறங்கிறோம். இப்படி சுலப்பா இத பண்ணிட்டாமா? ஏன்னா தூருக்கிட்ட தண்ணி வந்தாலே இந்த வேர்களை தாங்கிறது மேல் மண்ணும். அப்ப நீங்க தூருகிட்ட பண்ணா மரம் காய்ப்பு திறனை இழந்துடும். தாங்கிறது இருக்காது, ஆடம் குறும்பைகளை ஊத்து விடும். அப்ப தண்ணி 3 அடிக்கு வெள்ளலாம் பாயணும். மரத்திலிருந்து 3 அடி தள்ளி 2 அடி அகலம் 1 அடி ஆழத்துல வட்ட பாத்தி எடுங்க. தூர்ந்து 3 அடி தள்ளி 2 அடி அகலம் இல்ல 2.5 அடி போடுங்க. ஆழம் 1 அடி. மேல் மண்ணை எடுத்து வரப்ப கட்டுங்க. கட்டிட்டோமா? என்ன கொண்டு வரணும்? ஒரு 10 மரத்துல மட்டை விழுகுது. இதை எல்லாத்தையும் தூக்கி உரக்கிடங்குல போடுங்க. இதை எல்லாத்தையும் தூக்கி குழியில போட்டு, ஆமா, இதை எல்லாத்தையும் துண்டு துண்டா வெட்டி, இதுக்கு மிஷினும் வேணாம்,
ஒண்ணு வேணாம், இதுக்குள்ள விடுங்க, இதுக்குள்ள விடுங்க. அரைச்சு போடுங்க. துண்டு துண்டா வெட்டுடா, துண்டு துண்டா வெட்டி வரப்ப கனமா எடுத்துனா குப்பை சாணி எதுவுமே நீங்க காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. அந்த குப்பை சாணி தான் இது கரிமப்பொருள். சாருக்கு புரியுது என்ன? இது எல்லாமே இதுல போட்டுக்கிட்டு தண்ணி பாயும் போது மக்கள் அளவுக்கு கனமா தண்ணி கட்டணும், இல்லாட்டி இது கெடுதலை ஏற்படுத்திடும். மல்ச்சிங் எல்லாம் நனைற அளவுக்கு நல்லா நனைஞ்சாதான் இது மக்கம். இது மக்களுக்கு தரையில இருக்கிற நைட்ரஜனை இவங்க எடுத்துருவாங்க. நீங்க தள்ளி விடாட்டு உள்ள கார்பன் டை ஆக்சைடு சல்பர் டை ஆக்சைடு விஷவாயுக்கள் உருவாக்கி மரத்தை டேமேஜ் பண்ணிடும். அப்போ மூடாக்க நம்ம பண்றது நல்லதா கெடுதலா பார்த்தா நல்லது, 100க்கு 100 பெஸ்ட். ஆனா இது மக்கணும் பண்ண அன்வான்ட் திங்ஸ் ஹேப்பனிங். அப்ப இத போட்டுக்கிட்டு நல்ல கலமா தண்ணியை விட்டா இதுல களைகளும் வளராது. இதெல்லாம் பண்ணுனா மாதத்துக்குள்ள ஒரு வருஷம் தண்ணி பாய்ச்சாட்டு ஈரம் இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் இயற்கை முறையில உரத்தை உற்பத்தி செய்யறது, வாட்டரை கன்சர்வ் பண்றது. தென்னை மரத்தை 200-300 காய்கள் காய்க்கிறதுக்கு இந்த கழிவுகள் தான். இதுக்கு மேற்கொண்டு நீங்க செய்யறதா இருந்தா ஒரு 1/2 கிலோ யூரியா, ஒரு 1/2 கிலோ பொட்டாசு, ஒரு 1/2 கிலோ சூப்பர் பாஸ்பேட் ராக் பாஸ்பேட், ஒரு 1/2 கிலோ தென்னை நுண்ணூட்ட சத்து, ஒரு எண்ணெய் எடுக்காத வேப்பம் முன்னாக்கு, ஒரு 10-20 கிராம் பூம்பும் பூஸ்டரை 6 மாதத்துக்கு ஒருக்கா 2 தடவை கொடுங்க. பூம்பும் பூஸ்டர் ஒரு 1/4 கிலோ கொடுக்க வேண்டியது. கொடுக்க கூடாது சார், 10 கிராம் தான் அதிகபட்சம், 20 கிராம். ஏன்னா நம்ம கொடுக்கறதுல வந்து சார் அந்த கியூமிக் ஆசிட் இதுல ஏறக்குறை 80% மேல இருக்கு. பல்விக் ஆசிட் 12% இருக்கனா ரொம்ப கொடுக்க கூடாது. பியூரா பசுமை பூமியில கற்பக ஆர்கானிக் கலப்போறோம். பூம்பும் பூஸ்டரை 6 மாதத்துக்கு ஒருக்கா இல்லாட்டு 4 மாதத்துக்கு ஒருக்கா கொடுங்க. நம்ம 200-250 காய்கள் காய்க்கணும்னு சொன்னா தென்னை மரத்துக்கு தேவை அதிக சூரிய ஒளி, கீழே அதிக தண்ணி. தண்ணியை காய விடக்கூடாது, அதுக்குதான் மல்ச்சிங். அப்ப இந்த வேச்சுகள் எல்லாம் போட்டு இப்ப சார் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்க சொல்றாரு. உங்களுக்கு இல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி வருதா, தப்பே இல்ல, நல்ல கனமா கட்டுங்க. திரு அங்கையன் தேனி, திரு சுஜில் கண்ணன் தேனி, திரு ஆனந்த் முருகன் தேனி, திரு குழந்தைசாமி கர்நாடகா, திரு ஜெயமுருகன் தேனி, திரு உமேஷ் பழனி, திரு மாறன் காரைக்குடி, திரு திருவேங்கடம் சிவகாசி, திரு காளைபாண்டியன் சிவகங்கை, திரு ஜெயராமன் மரக்காணம், திரு ஜாய் குற்றாலம், திரு ராஜேந்திரன் மேட்டூர், திரு ஜோதி நாயுடு திருத்தணி, திரு மீத்தேன் கடையநல்லூர், திரு ஆஷிக் தென்காசி, திரு லோகநாதன் சேலம், திரு ராதாகிருஷ்ணன் கடலூர், திரு சுகுமார் மதுரை, திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம், திரு கனகராஜ் சிவகங்கை, திரு மணிவாசகம் ராமநாதபுரம், திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில், திரு ராமு அலியாநிலை, திரு விஜயகுமார் திருப்பூர், திரு தர்மராஜ் மங்களாபுரம், திரு குருநாதன் நிலக்கோட்டை, திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி, திரு பாபு கும்பகோணம், திரு பாலா ராமேஸ்வரம், திரு முருகன் கீழாத்தூர், திரு மணிமேகலை கரூர், திரு சுப்பிரமணியன் பனங்குளம், திரு செந்தில் முருகன் ஆயங்குடி, திரு குமார் கைவினை வயல், திரு நாகராஜன் கடுக்காக்காடு, திரு பழனிசாமி திண்டுக்கல், திரு குமார் அந்தியூர், திரு இளங்கோ திருமணஞ்சேரி, திரு நவீன் பாண்டிச்சேரி, திரு சந்திரன் உடையநாடு, திரு சசிகுமார் உசிலம்பட்டி, திரு ஜோவின் தென்காசி, திரு முத்துராஜ் குரவன்குப்பம், திரு ரஞ்சித் உடுமலப்பேட்டை, திரு கனகசபை தூத்துக்குடி, திரு அரவிந்தன் ஹரி உடுமலப்பேட்டை, திரு யாஷிக் நத்தம், திரு ராஜாமணி உடுமலப்பேட்டை, திரு ஜெய்சங்கர் கள்ளக்குறிச்சி, திரு அன்பு சென்னை,
திரு பாலசுந்தரம் கோயமுத்தூர், திரு ஜான் சுரேஷ் திண்டுக்கல், திரு ஞான பிரகாஷ் ஆரணி, திரு பிரகாஷ் உடுமலைப்பேட்டை, திரு சீனிவாசன் நாயுடுபேட்டை, திரு கருணாகரன் நாயுடுபேட்டை, திரு உமேஷ் கண்ணூர், திரு ரங்கநாதன் கோயமுத்தூர், திரு நவாஸ் கர்நாடகா, திரு மணிகண்டன் விழுப்புரம்,